Welcome to VL Academy. In the video, final accounts of companies exercise problem number 29 நம்ம பார்க்க போறோம், which is in page number 7.111 and 7.112. So, இதுதாங்க 29th problem ஓட question, that is Radhakrishnan Limited. And in the problemல trial balances எல்லாம் கொடுத்திருக்காங்க and ரெண்டு இது மட்டும் highlight பண்ணியிருக்கேன். That is provision for tax and taxes paid. இது வந்து நான் problem work out பண்றப்ப இது ஏன் highlight பண்ணியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு explain பண்றேன். So this is another part of question and இதுல adjustments எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, goods with 6,000 sent on sale or return basis to customer have been treated as actual sales at the price of 7,200. அதாவது 6,000 ரூபாய் காஸ்ட் உள்ள ஒரு கூட்ஸை வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம், பட் அது ரிட்டர்ன் ஆச்சு. பட் அதை இன்னும் நம்ம சேலாகவே கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதை எவ்வளோக்கு சேல் பண்ணோம் அப்படின்னா 7,200 rupees. இதை எப்படி ட்ரீட் பண்ணுறது நான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப சொல்கிறேன். அண்ட் த புக் டெப்ட் ஆர் ஆல் அன்செக்யூர்ட் ₹20,000 being doubtful. Okay, and that is a provision for doubtful debt 20,000. And provide 3% depreciation on land and building. Depreciation எல்லாம் நமக்கு தெரியும். And plant includes purchase of goods made during the year ₹1 lakh. So plant and machinery or plant ன்னு ஒரு asset கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து 1 lakh எடுத்து நம்ம purchaseல add பண்ணணும். இங்க 1 lakh less பண்ணி காமிக்கணும். Okay, and also provide ₹12,000 against bad and doubtful debt. இது வந்து bad debts 20,000. This 12,000 is bad and doubtful debt. Okay, there is provision for bad and doubtful debt. And provision for taxation on current year profit is to be made at 50% of the net profit. So net profit lende 50% எடுத்து நம்ம tax pay பண்ணணும். Okay, and director have decided to recommend 12% dividend on share capital and also transfer minimum statutory amount general reserve க்கு transfer பண்ணணும். So இங்க வந்து 12%ங்கிறது which is above 10%. அதனால 2.5% வந்து நம்ம general reserve க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. அது உங்களுக்கு ஹிண்டாக கொடுத்துருக்காங்க, பட் எக்ஸாமின் வரப்போ கண்டிப்பாக ஹிண்ட் தரமாட்டாங்க. பிகாஸ் இதெல்லாம் தியரி பார்ட்டில் நீங்கள் படிக்க வேண்டியது. அண்ட் இன்னொரு ப்ராப்ளமில் நான் அந்த தியரி பார்ட்டியை ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், விச் ஐ ஹேவன்ட் ஷோன் ஹியர். ஸோ இஃப் பாசிபிள் ஐல் டூ தட். இல்லைன்னா நீங்கள் வந்து அதை டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் டிவிடெண்ட் கொடுத்தா நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஜென்ரல் ரிசர்வ்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வர ப்ராஃபிட்டில் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் 10% வரையும் உங்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ 10% அண்ட் அபவ் வரப்போ தான் சர்டன் க்ரைட்டீரியா ஆர் தேர். ஸோ இப்போ ப்ராப்ளமில் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒர்க்கிங் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் இஸ் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ அதில் சேல்ஸ் வந்து 8,50,000 இருக்குது அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் அதாவது 7,200 இன்னும் சேல்ஸாகவே கன்சிடர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ அதை லெஸ் பண்ணி நாம் இங்கே காமிக்கணும். ஸோ தட் இஸ் தி ஆக்சுவல் சேல்ஸ். ஸோ 8,42,800 rupees. அடுத்தது அதர் இன்கம். அதர் இன்கமில் வந்து டிவிடெண்ட் ரிசீவ்ட் ஒன்று இருக்குது 4,800. அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் உள்ள ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேஸ் அண்ட் ஆட் பர்ச்சேஸ் இன்க்ளூடட் இன் பிளான்ட். ஸோ இங்கே ஓப்பனிங் ஸ்டாக் 32,000, பர்ச்சேஸ் வந்து 4,20,000 rupees. அண்ட் பிளான்ட்டோட இதில் ஒரு 1 lakh rupees பர்ச்சேஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த 1 lakh நம்ம இங்கே ஆட் பண்ணி காமிக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணுறப்ப வில் கெட் 5,20,000 ப்ளஸ் 32,000 வந்து 5,52,000. அதில் க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம லெஸ் பண்ணி காமிச்சோன்னா த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் இஸ் 5,02,400 rupees. ஸோ இங்கே எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸில் சேலரிஸ் அண்ட் வேஜஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபினான்ஸ் காஸ்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டெபென்ச்சர். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டலாக 6,000 நம்ம பே பண்ணணும். அதாவது 50,000ல் 12%ன்னு எடுத்துட்டோம்னா தட் இஸ் 6,000 rupees. ஸோ அந்த 6,000ல் 3,000 we have already paid. அதில் இன்னொரு 3,000 வந்து நம்ம பே பண்ணணும். ஓகே, ஸோ அதை ரெண்டாக பிரித்து நம்ம போட்டு டோட்டல் 6,000 போட்டிருக்கோம். ஓகே, ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் பெய்ட் ஆன் டெபென்ச்சர் வந்து ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போது அது போக பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நாம தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, சில சமயம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கலைனாலும் நாம் அதை கால்குலேட் பண்ணி காமிக்கணும். நெக்ஸ்ட் இஸ் டெப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். அதில் லேண்ட் அண்ட் பில்டிங் பிளான்ட்டை பொறுத்த வரையும்
4 lakh rupees கொடுத்துருக்காங்க, அதில் 1 lakh rupees பர்ச்சேஸு. ஸோ அந்த 1 lakh rupees லெஸ் பண்ணி ஆக்சுவல் வேல்யூவில் இருந்து தான் நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம். ஸோ ஹியர் த ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் பிளான்ட் இஸ் 3 lakh rupees. அண்ட் அண்டர் ரைட்டிங் கமிஷன். ஸோ இதுவும் ஒரு வித அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதை நாங்கள் ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த அண்டர் ரைட்டிங் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ், லைக் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் மாதிரி. ஓகே, ஸோ அதனால அதையும் நாம் இங்கே ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோட்டலி 48,800 rupees as depreciation and amortization expenses. So the final heading of profit and loss account working note is other expenses. ஸோ இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும், என்னென்னா பேட் டெப்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் 4,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, அது வந்து இந்த ப்ராப்ளமில் இன்க்ளூட் பண்ணலை. அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. when I refer to some other textbook, ஒன்று வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக they would have been simplified, இல்லை அந்த கம்பெனியோட ரூல்ஸே இருக்கலாம். அதாவது அந்த கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் என்னவோ அது மட்டும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது இஸ் லைக் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அது இல்லாமல் சிம்பிளிஃபைட் கால்குலேஷன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொவிஷன், ஐ மீன் பேட் டெப்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் we are getting the book answer. ஓகே, ஸோ இது என்ன ரீசன்னு எனக்கும் ப்ராப்பராக சொல்ல தெரியல, பட் நான் ரெஃபர் பண்ண வரையும் இதுதான் அவங்க போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் தே won't club both the bad debts together, இல்லை அது வந்து ப்ரீவியஸ் இயரோடதும் சேர்த்து இன்க்ளூட் ஆகி இருக்கலாம். அந்த மாதிரியான வேரியஸ் ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் ஐ டென்ட் கெட் எனி கான்ஸ்டன்ட் ரீசன். அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ ஹியர் த பேட் டெப்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் தட் இஸ் ஆஸ் பர் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் 4,000 rupees. அண்ட் அதில் வந்து யூஷுவல் ஃபார்மேட்டே தான், தட் இஸ் நியூ ப்ரொவிஷனை ஆட் பண்ணணும். அதுவும் வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 12,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆட் பண்ணுறப்ப வில் கெட் 16,000. அதில் ஓல்டு ப்ரொவிஷன் 10,000 நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேட் டெப்ஸ் ரெக்கவர்ட், அதாவது இது வந்து இந்த காசு வரவே வராது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி வச்சிருந்தது ஆல் ஆஃப் அ சடன் நமக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்துருச்சு. ஸோ அதை வந்து இந்த வாராக்கடன்ல இருந்து நாம் லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ அப்படி லெஸ் பண்ணுறப்ப வில் கெட் 4,800 rupees. அண்ட் ரெண்ட் 18,000 அண்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் 7,200. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் 30,000 rupees as அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இப்போ நம்ம நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட்டில் அந்த வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணி we have to find. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் revenue from operation is 8,42,800 and other income வந்து 4,800. So total revenue is 8,47,600 rupees. அடுத்தது எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அது வந்து 5,02,400 and employee benefit expenses 32,800 and finance cost 6,000 and depreciation and amortization expenses 48,800 rupees and other expenses 30,000 rupees. So இதெல்லாம் total பண்றப்ப will get total expenses as 6,20,000 rupees. So 8,47,600 லேருந்து 6,20,000 நம்ம less பண்ணோம்னா will get profit before tax and deducting extraordinary items, that is 2,27,600 rupees. அதில் வந்து provision for taxation எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு adjustmentல கொடுத்துருக்காங்க. எவ்வளோ provision for taxation on current year profit is to be made at 50% of the net profit. So இதோட 50% வந்து நாம provision for taxation போடணும், that is 1,13,800 rupees. இப்போ பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ வரும், அதே வேல்யூ தான் 1,13,800 rupees as profit after tax. So next வந்து பேலன்ஸ் ஷீட்கான working notes. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கணுமே தவிர இந்த கால்குலேஷனில் எங்கேயும் வராது. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து மேக்ஸிமம் 10 lakh அந்த பிஸ்னஸ்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல். பட் ஆஸ் ஆஃப் நவ் அவங்க வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி பப்ளிக் கிட்டேருந்து வாங்கின காசு எவ்வளோனா 5 lakh rupees. அதுதான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ தட் இஸ் பார்ட் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பி இஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்னு ஒன்று இருக்குது 50,000 rupees. செக்யூரிட்டி ப்ரீமியம் அப்படிங்கிறது இந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறப்போ ஃபேஸ் வேல்யூவை விட எவ்வளோ ரூபாய் அதிகமாக வச்சு நம்ம அந்த ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அந்த டிஃப்ரென்சஸ் தான், எவ்வளோ ரூபாய் அதிகமாக வச்சுருக்கோமோ அந்த ரூபாவோட வேல்யூஸ் மட்டும் தான் இந்த செக்யூரிட்டி ப்ரீமியம், that is 50,000 rupees. அடுத்தது சர்ப்ளஸ் ஆன் டேக்ஸ் ப்ரொவிஷன். ஸோ நாங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கொஷனில், அதுதான் இது. என்னென்னா ப்ரொவிஷன் வந்து 40,000 rupees, பட் ஆக்சுவல் டேக்ஸ் பே பண்ணது எவ்வளோன்னா 36,000 தான்.
ஸோ நம்ம கையில் எக்ஸஸாக 4000 rupees இருக்குது. அது வந்து சர்ப்ளஸ், தட் இஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வர சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆன் டேக்ஸ் ப்ரொவிஷன். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ். ஸோ இங்கே வந்து நம்ம 50%, and also they have mentioned 2.5% of the current profit has to be transferred to general reserve as rate of proposed dividend does not exceed 12.5. ஸோ இங்கே வந்து எவ்வளோ டிவிடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு இருக்காங்க, 12%. ஸோ 10%க்கு அதிகமாக போச்சு அப்படின்னா நம்ம 2.5% of the net profit has to be transferred to general reserve. ஸோ அதனால இங்கே வந்து net profit is 1,13,800. அதில் 2.5% is 2,845 rupees. ஓகே, அது ஜென்ரல் ரிசர்வ்க்கு போயிடுச்சு. அடுத்தது ட்ரையல் பேலன்ஸில் கிரெடிட் சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா தட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் ரிட்டைன்ட் ஏர்னிங். ஸோ ரிட்டைன்ட் ஏர்னிங்னா வர்ற லாபத்தில் ஒரு அமௌண்ட் எடுத்து ரிசர்வாக அவங்க பிஸ்னஸ்குள்ளேயே வச்சுருப்பாங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் இங்கே சர்ப்ளஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம காமிப்போம். தட் இஸ் 62,000 rupees. அதுலேருந்து இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நாம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த வருஷம் 1,13,800ல் 2,845 rupees ஜென்ரல் ரிசர்வ்க்கு போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டு தான் இந்த 1,10,955 rupees. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வேல்யூ வில் பி 2,79,800 rupees. ஸோ டோட்டல் வந்து 7,79,800. அதில் வந்து டிவிடெண்ட்டை நாம் லெஸ் பண்ணணும். ஆக்சுவலி இவ்வளோ எலாபரேட்டடாக நான் இந்த ப்ராப்ளமில் காமிச்சிருக்கேன், பட் சில ப்ராப்ளமில் நான் சிம்பிளிஃபைடாக காமிச்சிருப்பேன். இந்த அப்ராப்ரியேஷன் எல்லாம் நான் காமிக்காமல் ஜஸ்ட் அதுலேயே டிவிடெண்ட்டையும் நான் லெஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி உங்கள் மேம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட் படி போய்க்கோங்க. ஓகே, ஸோ இங்கே அப்ராப்ரியேஷனில் வந்து டிவிடெண்ட்டை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஏன்னா இந்த ரிசர்வ்ஸ்லேருந்து தான் நாம் டிவிடெண்ட்டை ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறோம். டிவிடெண்ட் இஸ் profit. So proposed dividend is 12%. So share capital 5 lakh, 5 lakhல 12% வந்து 60,000 rupees. அதை less பண்ணுறப்ப will get 7,19,800 rupees. So next வந்து non-current liabilities. Non-current liabilities கீழே 12% debenture, அது 50,000 rupees. அது மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே non-current liabilities கிடையாது. And current liabilities கீழே sundry creditors, proposed dividend, அது இந்த வருஷத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காசு, அதுவும் கரண்ட் லைபிலிட்டி கீழே வரும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ச்சர், தட் இஸ் 3,000 rupees. இது வந்து ஒரு 3,000 நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டோம், இன்னொரு 3,000 இஸ் எட் டு பே. ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங்கை தான் வந்து நாம் இங்கே காமிச்சிருக்கோம். அண்ட் கரண்ட் இயர் டாக்ஸேஷன், தட் இஸ் 1,13,800. அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஓவிங் 6,500. இதுவும் வந்து உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த 6,500. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 2,93,300 as current liabilities. Next one is patent and trademarks, that is 25,000 rupees. And investment in shares, அது 60,000 rupees. இதெல்லாம் டோட்டல் பண்ணுறப்ப வில் கெட் 8,01,200 as non-current assets. அடுத்தது கரண்ட் அசெட்ஸில் க்ளோசிங் ஸ்டாக், லூஸ் டூல்ஸ், கேஷ் பேலன்ஸ் அண்ட் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இதுலேயும் வந்து அவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்டை வந்து இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஆஸ் ஐ சைட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இங்கேயும் அதே தான். இந்த ப்ராப்ளமில் வந்து அந்த வேலிட் ரீசனும் கொடுக்கல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் வருது அப்படிங்கிறதும் அவங்க கொடுக்கல. ஓகே, அண்ட் அதை எப்படி ட்ரீட் பண்ணுங்கிறதும் ஹிண்டில் கொடுக்கல. ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனி மைட் ஹவ் செட் அ ரூல், அதாவது ட்ரையல் பேலன்ஸில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது கூட அவங்க எடுத்திருக்கலாம். ஓகே, ஸோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணால் தான் நமக்கு இங்கே கரண்ட் அசெட்ஸ் வேல்யூவும் கரெக்டாக வருது. ஸோ தட் இஸ் க்ளோசிங் இன்வென்டரிஸ், லூஸ் டூல்ஸ், கேஷ், ட்ரேட் ரிசீவபிளில் வந்து நம்ம நியூ ப்ரொவிஷனை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணது போக வில் கெட் 1,45,200. அதில் பேட் டெப்ஸ் ரெக்கவர் 1,200யும் நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ தட் இஸ் 1,44,000 rupees. ஸோ அதை லெஸ் பண்ணுறப்போ வில் கெட் டோட்டல் கரண்ட் அசெட்ஸ் வேல்யூ as 2,61,900 rupees.
Finally, all the values have been applied in the format and we have balanced both assets and liabilities. So shareholders fund, that is 7,19,800, and non-current liabilities 50,000 and current liabilities 2,93,300. So 10,63,300 rupees. Assets la pathina non-current assets 8,01,200, current assets வந்து 2,61,900. So adiyum total pannana will get 10,63,300 rupees. So both assets and liabilities got balanced. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.